நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். வாரிசு என்ற அடிப்படையில் ஒருவர் தந்தையின் சொத்தை பெற்று அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் வாரிசு அடிப்படையில் அந்த சொத்தை பெற்றால் அது அவருடைய சுய சொத்தாக கருதப்படும். அதனால் அவர்களுடைய பேரன் பேத்திகள் அது கூட்டு குடும்ப சொத்து என்று உரிமை கோர முடியாது. பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகளுக்கு சிறையும், பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனையும் என பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் புதிய சட்ட மசோதாக்களை சட்டசபையில் நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரங்களில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு மற்றும் உடைமைகளை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்பகுதியில் சமூக விரோதிகள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதால் போலீசார் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். போலீசார் 20 கொள்ளையர்களை கைது செய்துள்ளனர். காட்டுத்தீயில் 10 பேர் பலியாகினர். 2000 ஏக்கர் அளவுக்கு காட்டுத்தீ பரவியுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர், விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாநகராட்சி 12வது வார்டில் உடையாம்பாளையத்தில் உள்ள பெருமாள் கோவில் அருகே கணவன் மனைவி ரவி, அபிதா மாட்டுக்கறி பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளனர். கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி கடை போட வேண்டாம், தள்ளி போட்டுக் கொள்ளுங்கள் என்று பலமுறை பக்தர்கள் சொல்லி கேட்காமல் கணவர் ரவி ஒத்துக்கொண்டாலும் மனைவி அபிதா ஒத்துக்கொள்ளாமல் அடம் பிடித்து பிரச்சனை பெரிதாக்கியுள்ளார். அதனால் ஊர் மக்கள் அனைவரும் ஆவேச மறியல் செய்தனர். உடனே வடக்கு காவல்துறை உதவி கமிஷனர் தேவநாதன் அவர்கள் அங்கு தலையிட்டு இதனை பேசி தீர்த்து விடலாம் என கூறியதன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. பொங்கல் பண்டிகையை தமிழர் திருநாளாக கொண்டாட பொங்கல் வைப்பதற்கு அரசு உருண்டை வெல்லத்தை கொடுக்காமல் வெள்ளை சர்க்கரையை கொடுத்தால் எப்படி பொங்கல் வைப்பது? பொங்கல் வைக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இல்லை என ரேஷன் கடை முன்பு சாமானிய மக்கள் அலறல். தூத்துக்குடி திருப்பத்துறையை சார்ந்திருக்கும் 2 இளைஞர்கள் ஒட்டன்சத்திரம் பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த இவர்களை கண்ணி வைத்து பிடிப்பதற்கு ஒட்டன்சத்திரம் காவல் ஆய்வாளர் தங்கராஜ் மேற்கொண்ட முயற்சியில் கண்ணி வலையில் சிக்கிய 2 இளைஞர்களை காவலர்கள் சிறையில் அடைத்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் இடத்தில் வலிமையாக இருக்கும் திமுகவை எதிர்த்து வெற்றியை எடுப்பதற்கு விஜயகாந்தின் மகன் பிரபாகரனை பொது வேட்பாளராக நிறுத்தும் ஆலோசனைகள் அதிர்வாக நடந்து கொண்டுள்ளது. ஊர்கூடி தேர் இழுத்தால் திமுகவை வெல்லலாம் என்ற திட்டம் பலிக்குமா? பார்ப்போம். கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் பகுதியில் பாலம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருப்பதால் வாகனங்கள் 1 மைல் தூரத்திற்கு ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சிறு சிறு விபத்துக்கள் அவ்வப்போது நடக்கிறது. இந்த இடத்தில் நின்று கொண்டு போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனை செய்வது மக்களுக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது என கள செய்தியில் தெரிந்தது. தேர்தல் வந்தாலே மக்களுக்கு எல்லையில்லா ஆனந்தம் வந்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கூடிய விரைவில் ஈரோட்டில் இடைத்தேர்தல் வருகிறது. இதில் விஜயகாந்தின் தீவிர ரசிகனாக இருந்து தற்போது திமுகவில் இருக்கும் சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 410333. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.